பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். இந்த மாலை செய்திகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம். அந்தி சாயும் மாலை என்று சொன்னாலுமே ஈசாக்கும் தாவீதை தான் ஞாபகம் வரும். ஏன்னா இந்த 3 இடத்துல இந்த அந்தி சாய மாலையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை போட்டிருக்கும். நீதிமொழி புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கும். ஆதியாக 24ஆம் அதிகாரத்தில் 65ஆம் வசனத்தில் இருக்கும். 2 சாமுவேல் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் அந்த வசனங்கள் புறப்படும். இந்த அந்தி சாய வேலையில் ஒரு இடத்துல ஆசீர்வாதம், ஒரு இடத்துல ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருக்கும், ஒரு இடத்துல பாவத்தை உள்நோக்கி பார்ப்பதை போல இருக்கும், ஒரு இடத்துல பாவம் நம்மளை தேடி வந்ததை போல இருக்கும். இந்த அந்தி சாய வேலை 3 இடத்துல 3 வித்தியாசமான செயலை பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு விடிய காலையில் அந்த பலனை பெற என்னால் முடியாது போச்சு. இரவு 1 மணிக்கு மேலாக உட்காந்து செய்தி எடுக்க போயிட்டு விடிய எடுத்தும் அது தவறுகளுக்குரிய காரியமாக மாறியது. அதை எடுத்து போட்டுட்டு தலைக்கீழே போயிட்டு இருக்கு. வேறு ஒன்றும் கிடையாது. செல்ஃபோனு சரியில்லாதனால இந்த செல்ஃபோனை சரி பண்ணுறதுக்காக ஒரு சிலர்களுக்கு உதவி செஞ்சீங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற அன்பு ஐயாவுடைய மகனும், நம்ம சென்னையில் இருக்கிற அருமையான ஐயாவுக்கு நித்யானந்தம் இருக்கார். இவர்களெல்லாம் இந்த செல் எனக்கு ஃபுல்லாக உடஞ்சி போச்சு, ரொம்ப மோசமாக போச்சு. இப்போ இதை செய்ய என்னால் முடியலன்ற ஒரு காரணங்கள் என்னடான்னு சொன்னால், சபை கூடுதலில் தேவனுக்கு பிரியமான காணிக்கை கிடையாது. இல்லை அகத்துக்காக தேவனுக்காக கொடுக்குற எண்ணங்களும் மனிதருக்கு நேரிடாது. நம்மளால் சொல்லி கொடுத்து பயணித்தவங்க வாங்கக்கூடிய செய்திகளை எப்பவுமே பேசுனது கிடையாது. இப்படி ஒரு காலகட்டாயம் மாறி போகுது. இந்த 2026ஆம் ஆண்டில் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை 8 மாதம் ஆகுது. கடினமான கஷ்டங்கள் வந்தாலும் இன்னும் விசுவாசத்தில் தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்போது ஒருவருக்கு இது கொடுக்குறாங்க, ஒருவருக்கு அது கொடுக்க, அதில் என்னுடைய பங்கும் எடுத்து குடும்பத்து காரியத்தை நடத்தி கொள்வது தான். இதான் உண்மை, இதில் மாற்றம்லாம் கிடையாது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு வசனத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறேன். அந்த வசனம் உனக்கு நாங்கள் தெரிவிக்கிறேன். பார்க்குற உங்களை எல்லாருக்கும் அந்த வசனங்கள் புதிதாக இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ரொம்ப தெளிவாக இருக்கும் அந்த வசனம். சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தில் 37ஆம் சங்கீதத்தில் 24ஆம் வசனம் நினைக்கிறேன், படிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், அழகாக. அப்போது அந்த வசனத்தை படிக்கப்படும் போது கர்த்தர் நம்மளை எப்படியெல்லாம் தாங்குறார் என்று சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ மனிதனுடைய மனநிலைமைகள் வேறு, கடவுளுடைய ஆசீர்வாதங்கள். 24ஆம் வசனம் 37ஆம் வசனத்தில் சங்கீதம் 37:24 அது சொல்கிற பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கரத்தினால் அவனையும் தாங்குகின்றார். இந்த உலகத்தில் நம்ம நிறைய விஷயங்களை கொடுத்து யோசிப்போம், பேசுவோம் இல்லையா? ஆனால் அவன் விழுந்தாலும் என்ற வார்த்தை பார்த்தாலும் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது கிடையாது. கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? தன் கரத்தினால் தாங்குகிறார். அப்போ இந்த உலகத்தில் விழும்படி பல காரியத்தை நம்ம இந்த உலகத்தில் உற்று பார்த்து கொண்டிருக்கிற காலங்களிலே நிறைய பேர் சொல்ல முடியும், நினைக்க முடியும். ஏன்னா ஒரு கழுதையை போல தான் இந்த ஊழியம். என்னுடைய ஊழியங்கள் எப்படின்னா, கழுதை சுமக்கிற ஒரு வேலை தான். ஸோ கழுதை என்ன பண்ணுன்னா, இன்றைக்கி நிறைய பேர் சமுதாயத்தில் தள்ளப்பட்டவங்க போல் ஓரமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களே சுமக்க ஒரு கழுதை வேணும். இன்றைக்கி வண்டி வாகனங்கள் மாறி போச்சு. ஒரு காலகட்டாயத்தில் கழுதை தான் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக, ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கழுதை தான் பயணித்தது. அப்போது எங்களுக்கு சின்ன பையனாக இருந்து வளர்ந்து வர காலங்களில் சுமையை சுமந்து கொண்டு போக முடியாது. இந்த சுமைகளை சுமந்து கொண்டு போகிறதுக்கு வழி தெரியாது. ஆதி மனிதர்களை பார்க்கும்போது எல்லாருக்கிட்டையும் கழுதை இருந்திருக்குது. எங்கள் காலகட்டத்தில் பார்க்கும்போது ஒரு சிலர் வீட்டில் இந்த கழுதை இருந்தது. அந்த கழுதை 2 விஷயம் பண்ணுங்க. ஒன்று, அவங்களுடைய பாரமான சுமையை அது தாங்கும். 2, பலருக்கு ஒரு குழந்தை பிறந்தாங்கன்னா அந்த கழுதியின் பால் கொண்டு போய் உடம்பெல்லாம் தேய்ப்பாங்க. ஏன்னா எந்த ஸ்கின்னும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி.
அதுபோல தான் எங்கள் ஊழியமும் சில இடங்களில் கடந்து பயணித்திருக்கப்படும் போது இப்படியும் இருக்கும். சுமை தாங்கி கூடிதான் இருக்கும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தாங்கி கொண்டு சுமந்து வரப்படும் போது என்னை 3 முறை அடித்தேன் என்று சொல்லும் கழுதை சொல்லும். நல்லா இருக்கும். எண்ணாங்கத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, அவன் தொடர்ந்து பயணிக்கும் போது எதிரில் ஆண்டவர் இருக்கிறான்னு தெரிஞ்சு அது ஒதுக்கமாக நிற்கும். இவன் 3 முறை அடிக்கும் போது என்னை ஏன் 3 முறை அடித்தேன் என்று கழுதை பேசும் இல்லையா? எண்ணாங்கத்தில் 22-28. ஆனாலும் ஒன்று சாமுவேல் புத்தகத்தை படிக்கப்படும் போது ஒருவன் கழுதியை தேடி பயணித்தான். சவுல் என்றவன் கழுதியை தேடி பயணித்தவனே கர்த்தர் ராஜாவாக என்ன பண்ணாரு? அப்போது சாமுவேலை கொண்டு அவனை ராஜாவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி ஆக்குறார். இன்னொன்று மார்க்கு புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னு சொன்னால், அந்த கழுது மேலே ஆண்டவர் பவானியாக தொடர்ந்து பயணிக்கிறார். அதுக்கு வஸ்திரம் போடப்படுகிறது. அது போகாம இடமெல்லாம் சரியான ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இதுதான் இதுக்கு சார்பாக தான் இந்த உலகத்துக்கு ஒரு கழுதியாக இருந்து தான் அந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறேன். கடினமான பாரத்தோடு தான் ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டு என்னைக்கு ஆண்டவரிடத்து அந்த பாரத்தை எழுத்தி வைக்க அவர் ஏறினால் இப்பவும் கர்த்தர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் கடினமான கஷ்டத்தில் ரொம்ப சுமையை தாங்க முடியாத என் சூழ்நிலையில் இருக்கும்போது யார் கேட்பேன்? என்னை உண்டாக்கினவரும், என்னை உருவாக்கினவரும், என்னை தெரிந்து கொள்ளப்பட்டவரும், என்னை ஆசீர்வதித்தவரும், என்னை வழி நடத்தினவர் தானே கேட்க முடியும். அவர் என் மேல் ஏறினால் மற்றவங்களுடைய சுமை சுமக்க தான் கர்த்தர் இத்தனை ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை 28 வருடங்களாக கடந்து போகிறோம். இனி வர காலத்தில் என்னால் முடியல ஆண்டவரேன்னு சொன்னால் யார்கிட்ட சொல்ல முடியும்? அவர்கிட்ட தான் சொல்லணும். அவர் என் மேல் பவானியாக பயணித்தார் என்று சொன்னால் அழகாக இருக்கும் இல்லையா? ஊழியம் ரொம்ப சேமமாக வளர்ந்துடும். ஆத்தும ஆதாயத்தை நிறைய பார்க்க முடியும். ஜனங்களை சந்திக்க விடும் அற்புதங்கள் அதிசயங்களை யோவான் புத்தகத்தில் நல்லா இருக்கும். வசனம் படிக்கும்போது 4ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் வாசிக்கும்போது, அற்புதங்கள் அதிசயங்களை காணாவிட்டால் அந்த ஜனங்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். அழகாக இருக்கும். அப்போது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா விழும்படி நம்மளை தள்ளினாலும் இன்னொரு வசனம் கொடுக்குது இந்த விழுதை பற்றி. சங்கீதத்தில் 37-24 சங்கி 118 13ஆம் வசனத்தில் இருக்கு. விழும்படி நீ என்னை தள்ளினாலும் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், உங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்தை உற்று பார்த்து இவர்கள் இப்படி இருக்கிறார்களோ அவங்க இப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்பதை காட்டியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையே கர்த்தரை ஏற்படுத்தி வந்த நோக்கங்கள் என்ன, காரணங்கள் என்ன, நம்மக்கிட்ட என்ன இல்லை. கர்த்தருக்கு விரோதமாக சில சிந்தனைகள் நமக்கு இருக்கு இதயத்தில், செயல் அப்படி இருக்கும். அப்போ விழும்படி உதவி செய்கிற கர்த்தர் ஏன் எழுந்த போது உதவி செய்யலை அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்படி தான் என் கேள்வியும் கிடையாது. ஆமாண்டவரை நான் விழமுழுவதெல்லாம் என்னை தூக்கி எடுக்கிற கர்த்தர். நல்லா பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டுலேருந்து எனக்கு அது ஐஸ்வர்யத்தை குறைப்பட்ட காலங்களாக மெல்ல 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 எல்லாமே ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மாற்றிட்டார். அப்போது 2017 என் மகளுடைய பலவீனங்கள் ஏற்படும் போது அந்த மருத்துவமனையில் அவங்கள சரி பண்ணி வரும். ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி இப்போ அந்த மருந்தை எல்லாரும் ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தா தண்ணி வண்டி தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு. அந்த பலவீனத்துக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னா தண்ணி நிறையா குடித்தா சரியாயிடும், அதான் ட்ரீட்மெண்ட்டு. அப்போது அதுக்கப்புறம் பார்த்தா 2018 ஒரு விஷயம் நடக்குது. 2019 மற்றொரு காரியத்துக்காக ஊழியத்துக்கு தலையிடும் போது அது ஒரு காரியமாக ஒதுக்கப்படுகிற காலமாக மாறுது. அப்போ 2020 நான் பலவீனப்பட்டு விழுந்துறேன். அப்போது மாதாவரம் பகுதியில் இருக்க மருத்துவமனை கடந்து போய் ஆர்சி மருத்துவமனை அது ரொம்ப சிறப்பாக பார்த்தோம். எல்லாம் கன்னிஸ்திரிகளும் கூடி வந்து நின்று ஜெபித்தும் போது ஊழியக்காரா என்று சொல்லும் போது எல்லாம் ஒரு மனமாக கூடி ஜெபித்தாங்க. ஒரே நாளில் எல்லா டெஸ்ட்டும் கர்த்தர் நார்மலாக மாற்றினார். ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வரலன்னா, கன்னிஸ்திரின்றது வேறு, ரெவரன்றது வேறு, ஆர்சி வேறு, சிஎஸ்ஐ வேறு, இசிஐ வேறு, இண்டிபெண்ட் சர்ச்சைகள் வேறுன்னு சொல்லி மனிதனாக தான் நிர்ணயித்தானே தவிர கடவுள் நிர்ணயிக்கல. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செய்கிறாங்கன்னு சொல்லி தான் பலர் அழைத்து சிலர் கொடுக்கப்பட்ட வேலையை தவறு பண்ணாங்க.
கொடுக்கப்பட்ட வேலையில் நிறைய கணக்கு ஏட்டு கணக்கு மாற்றி எழுதப்பட்டாங்க. அப்போ என்ன பண்ணுற ஆண்டவர் சின்ன சின்னவர்களை கூப்பிட்டு அழைத்து ஊழியத்தின் மத்தியில் கொடுக்குறாரு. அப்போது எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, எனக்கு இதை பற்றி பேசுனதும் கிடையாது, நினச்சதும் கிடையாது. எங்களை அழைத்த நோக்கம் படிப்பறிவு இல்லாத என்னையும் தேவன் அழைத்த நோக்கங்கள் எனக்கு தெரியல. ஆனால் சில வினாடி 2 வருஷத்துல ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினது. இதுக்கு உதவியாக இருந்தது சில சபைகளில் சொல்ல முடியும். சென்னை பட்டணத்தில் இருக்கிற அந்த புதிய சிஎம் சர்ச்சின் சென்னை வாசார்படியில் இருக்குது. டேவிட் ஐயா இருக்கிறார். இப்போ கூட ஒரு அவருக்கு முன்னாடி என்கிட்ட பேசினார். அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா, நான் எந்த வசனத்தை தப்பா எனக்கு கூட்டி கூட்டி படிக்கிற விதம், பைபிளில் சரியாக படிக்க தெரியாது. அப்போ நான் கூட்டி கூட்டி படிக்கும்போது ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டே வருவோம். சனிக்கிழமைனா என்ன பண்ணுவேன், அந்த சபையை போய் துடைப்பேன், ஒழுங்குபடுத்துவேன். அது கீழே இருக்கும் போதும் செஞ்சேன், மேலே மாறும் போதும் செஞ்சேன். அதுக்கு மேலே மாறும்போது நான் பல ஊழியர்கள் கிராமங்களில் கடந்து பயணித்தேன். அப்போ அந்த சபையை ஒழுங்குபடுத்தணும். பெரிய இடம், அது இடத்த ஒழுங்கு பண்ணி அந்த 3 பேர் தான் செய்யும், சபை யாரும் வரமாட்டாங்க. இன்றைக்கி அதே நிலைமை தான் இன்றைக்கி எங்கள் சபையில் நடக்குது. எனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த சபையில் அதுதான் இருக்குது. யாரும் வரமாட்டாங்க. அப்படி வந்தாலும் அப்படியே இருப்பாங்க. அப்படி எப்படி இருப்பாங்கடான்னா, கண்ணுக்கு பார்வைக்கும் வாய்க்கு பேச்சுமாக தான் இருக்கும், சரிகளத்தினுடைய வேலைகள் இருக்காது. அப்போ அப்படி தான் அந்த சபையை, எங்களுடைய சபையை விட்டுட்டு அங்கே போயிருப்போம். அதுக்கு சில நாட்களுக்கு பிற்பாடு எங்கள் போதகர் கூப்பிட்டாரு, சபையெல்லாம் ஒழுங்கு பண்ணுவேன்னு தானே, அங்கேயே போகிறேன்னு கேள்விப்பட்டேனே அப்படின்னாரு. அங்கேயும் போவேன். அப்போது வேலைன்றது கரெக்டாக செய்தால் கர்த்தருடைய வேலையை எப்பவுமே தாமதிக்கக்கூடாது, செய்யணும். செய்யக்கூடிய ஒரு காரியத்தை எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார், ஒரு சிலர் தான் அழைத்து அதை செய்வார். அப்போ இப்படி செய்த ஊழியங்களை விழும்படி, என்னை தள்ளும்படியாக பிசாசி கொண்டு வர ஒவ்வொரு காரியங்களும், அந்த உலகம் நினைக்கிற எத்தனை காரியங்களும், சொந்த பந்தங்கள்லாம் எப்போ விழுவான் என்று எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களும் நிறைய உண்டு. அது அநேக காரியத்தை சொல்ல முடியாதுல்ல. அதாவது என் தாயை காட்டியும் என்னை பராமரித்து பாதுகாக்கிற ஆலோசனை கொடுக்குறவர்கள் எல்லாம் மறித்து போயிட்டாங்க. என்னுடைய தாத்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் தாத்தா ஐயா இல்லைடானா வாழ்க்கையே அப்படின்ற மாதிரி 17 வயசு வரைக்கும் தாத்தாவுடைய கண்ட்ரோலில் வாழ்ந்தவன் நான். 15 வயசு இருக்கும். ஆமாம், 17 வயசில் எங்கள் அப்பா என்னை நல்லா பார்ப்பார், அவர் இறந்துட்டார். அப்போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சி 40 வருஷமாக என் தாயினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்க முடியுமே தவிர மாறிலாம் பேச முடியாது. எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிற்பாடு என் சந்ததியில் யாரும் கையை தூக்க முடியாது. அவங்களால என்னை தான் அவங்க அடிக்க திருமணமாகி என்னை கண்ட்ரோல் கொண்டு வருவாங்க. அப்போ இப்படி வாழ்ந்தவர்கள் எல்லாம் எல்லாருமே போயிட்டாங்க. அப்போது என்னை நடத்தவர் என் ஆண்டவர் அப்படியே என்னை கொண்டு உயர்த்தப்படும் போது, மகிமையாக நடத்தப்படும் போது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். எப்போ அவர்களுக்கு உதவி செய்யப்படும் போது தான் சந்தோஷம். ஆனால் நான் விழப்படும் போது ஒருவருமே இல்லை. அதுக்கு தான் இங்கே சொல்கிற சங்கீதம் 118:13 விழும்படி நீ என்னை தள்ளினாலும் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அதுதான் சங்கீத புத்தகத்தில் 37ஆம் சங்கீதத்தில் 24ஆம் வசனம் விழும்படி தள்ளினாலும் கர்த்தர் தாங்குவார். அப்போ இந்த தாங்குற நேகங்கள் எப்படி இருக்கிறான்னா, கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்தால் ஊழியத்தின் மத்தியில் எதை கொடுத்து கவலை வேண்டாம். கழுதைகளை போல சுமக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். இப்போ கழுதைகளை போல நான் என் ஊழியமே அப்படி தான், கழுதைகள் போல இன்ன வரைக்கும் சுமந்து கொண்டு தான் போகிறேன். எல்லா காரியத்துக்கு முன்வழித்து ஓடிக்கொண்டே இருப்பேன். நான் பலவீனமாக அவனை பெருப்ப கூட இன்றைக்கும் என்னால் முடியாத காலத்தை கூட காலை பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அமாவாசை இன்று பந்திக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்போ நாளைக்கு அமாவாசைனா இன்றைக்கே பந்தியில் ஆயத்தப்படுத்தி உட்காருவதான் கர்த்தர் பல வார்த்தைகளை கொடுப்பார். தாவீதுக்கு நேரிட்ட எதிர்ப்புகளை விழும்படி தள்ள பார்க்குறான். சவுல் என்று வந்தால் தாவீதை ராஜாவாக மாற்றுறான். நல்லா பாருங்கள், நல்ல காரியம் இருக்கு அதில். அப்போது 1 சாமுவேல் புத்தகத்தில் நல்லா அழகாக இருக்காங்க வாசனை. அப்போது 1 சாமுவேல் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்கும் என்று சொன்னால், யுத்தத்துக்கு கடந்து போனவன் தாவீது. அந்த யுத்தத்துக்கு அவன் கடந்து பயணிக்கப்படும் போது, தன் அண்ணன் தம்பியை பார்க்கப்படும் போது, இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக ஒருவன் எழும்பப்படும் போது சவுலாலே அங்கே முடியல. ஆனால் அங்கே தாவீது இருக்கிறாரு. விருந்த தேசம் இல்லாத இவன் என்ன பண்ணுவான் என்று ஒருவன் மேற்கொண்டு பேசுவார். அப்போ அந்த கோலியத்தை எப்படி முறியடிக்க முடியும்? கொஞ்சம் பாருங்கள், அந்த விஷயத்தை நல்லா சொல்கிறாரு. நீ எல்லாம் வெள்ளியுடைமை பொண்ணோடைமையும் அவன் என்ன பண்ணுற எல்லா ஆதாரத்தோடு நீ வருவேன், என்கிட்ட ஒன்றும் கிடையாது, கர்த்தருடைய வார்த்தைலாம் இருக்குதுன்னு சொல்லுவான். நீங்கள் படிச்சீங்கன்னா 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் வசனங்கள் முழுமை.
அதில் 46ஆம் வசனம் நினைக்கிறேன். அப்போது அவன் நாமத்தை சொல்லி அவன் கடந்து வந்து பயணிக்கும் போது இவன் 3 சிறிய கல்லு நிமித்தமாக அடித்து அவன் நெத்திலப்பட்டு அவன் விழுந்தான், மரித்தான். அப்போது ஒன்றுமேல் அது ஆடு மேய்த்திருந்த தாவீது அழைக்கப்படும் போது குடும்பத்தினுடைய சுமைகளை சுமக்கத்தக்க இந்த ஆடுகளை மேய்த்து அது பயிரிட்டு அது வளர்ச்சி அடையத்தைக்கு எல்லாத்தையும் அது ஒழுங்கு பண்ணாதான் சபையினுடைய அப்போ ஆடுகளை விற்க முடியும், இல்லை அதோடைய வாழ முடியும். அப்போ அப்படி இருந்த ஒருவனை கூப்பிட்டு யுத்தத்தின் மத்தியில் கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, கோலியாத்தை முறியடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கற்றுக் கொடுக்குறார். பாருங்க, இந்த கிராமத்துக்குள்ளே வந்து கோலியத்தை போல பலர் எழுப்பினாங்க, பல பிரச்சனைகள் கிறிஸ்து மக்கள் எழுப்பினாங்க. ஏன் எழுப்பினாங்கன்னா இந்த மகிழ்ச்சியின் ஜெப வீட்டை இருக்கக்கூடாதுன்னு எழுப்பினாங்க. இங்கே நிறைய சபைகள் உண்டு, நிறைய இண்டிபெண்ட் சர்ச்சு உண்டு, சிஎஸ்ஐ சர்ச்சு உண்டு. என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் பண்ண மாட்டாங்க, ஆத்துமாவில் புடுங்க நினைப்பாங்க. ஒரு கழுதை பார்த்தீங்கன்னா விழுந்து கிடக்கிற கழுதையை அது மெல்ல 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 தட்டி எழுப்பி நான் ஒழுங்குபடுத்தி நடக்க வைப்பேன். அதை நடக்க வச்ச கொஞ்ச நாள் அதையே அந்த வீட்டுக்குள்ளே சுமத்தாங்கியாக மாற்றக்கூடிய சுவிசேஷம் அதுக்குள்ளே நுழையும். அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் நானே பங்கு எடுத்துக்கிறேன் என்று அந்த கழுதியை கொண்டு போய் நிறுத்தும் போது எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும், இவங்க இங்கே தான் தெளிப்புனான ஸ்தானம் எடுத்தாங்கன்னு ஒரு கூட்டம் நீ அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை நிற்கிறாங்க ஒரு வாரம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ சபைக்கு வரலாம்ல. இப்படி ஒரு கூட்டம் இது இந்த கிராமத்தில் அது நடக்குது. அதை குறித்து கவலைப்பட மாட்டேன். நல்லா பாருங்கள், ஒரு கழுதியை கூப்பிட்டு இவர் தான் அப்பான்னு சொல்லி நம்ம வெளிப்படும், இவர் தான் வழி நடத்துறவர்னு காட்டுறோம். மற்றவர் அவரை கொண்டு போனாலும் அவரை தான் காட்ட போகிறார். ஆனால் ஆல்ரெடி நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். மீண்டும் போய் நான் வந்து அப்பாவை சித்தப்பான கூடுமா இல்லை பெரியப்பான கூடுமா அப்பான்னு தான் கூப்பிடணும் அங்கேயே, அதனால் எங்கே இருந்தாலும் இருக்கட்டும்னு சொல்லி விட்டுருவேன். 2017ஆம் ஆண்டில் இங்கே ஒரு குடும்பத்தை 2 குடும்பத்தார் குறைஞ்சது அவங்க 8 பேர் சபைக்குள்ளே இருந்தாங்க. சடி நீதியில் இந்த கிராமத்தில் சேர்ந்த ஒரு ஊழியக்காரர் அவருக்கு தீர்க்க தரிசனம் அந்த 2 குடும்பத்தையும் உரைத்து சபையை விட்டு நின்ட்டாங்க. அது காரணம் கேட்டால் அவங்க அன்றைக்கி என்ன காரணத்தை முன்வைத்தார்களோ அவங்க வாழ்க்கை அப்படி நடக்குது. இது நான் சொல்லலை, அவங்க நாவலில் புறக்கப்பட்ட வார்த்தையை அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நடந்த போது கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்படி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது. அப்போது அந்த 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அடுத்தது ஏதாவது ஒரு சூழ்நிலையை சபை விட்டு போய்க்கினே வந்தேன். இது ஒரு பக்கம். ஏன்னா மாந்திருக்கத்தில் ஒரு பக்கம் நிற்குது, ஒரு பக்கம் போராமையில் ஒரு பக்கம் நிற்குது. இவர்களாம் என்ன பண்ணுவாங்கடான்னா விதைக்க தெரியாத மெய்ப்பர்கள், விதைக்கும் தெரியாது அறுக்கும் தெரியாது. ஆனால் அவங்களுக்கு என்னடானா விதைக்கப்பட்ட இடத்துல போய் அறுத்து கொண்டு போயிட்டுன்னா வச்சுக்குவாங்க, இதுதான் அவங்க வேலை. ஆனால் அது எப்படி விதைத்தது, எப்படி அதை வளர்க்க செய்த ட்ரை பண்ணாங்கன்றதை மறந்துடுவாங்க. அவங்களுடைய வேலை என்ன, ஈஸி மெத்தட். வளர்ந்துருக்குது செடி நல்லா இருக்குது பார்க்க, அறுத்து எத்தனை போயிடலாம் எத்தனை. இப்படி தான் அநேக ஆத்துமாக்களை இந்த கிராமத்தில் பல காரியங்கள் அடி பண்ணாங்க. எந்த கிராமத்தில் இந்த சபைக்கு வந்தாலுமே நாங்கள் வந்து அதை அப்படி முன்வைக்க மாட்டோம். வரீங்களா, ஜோம் பண்ணுறீங்களா, கடந்து போவோம், உங்கள் சபைக்கு போங்க, அங்கே என்ன சொல்ல என்றைக்குன்னா உங்களுக்கு முடியலன்னும் போது இங்கே வாங்க, நாளைக்கு அமாவாசை, நாளைக்கு அமாவாசைக்கு நிறைய பேர் வருவாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த சமய சார்ந்தவர்களாக கிடையாது. அப்போது திருத்தணி, கண்டிகை, இன்னும் அந்த பக்கம் கேஜிகண்டி பக்கத்தில் இருந்து ஒரு சில வில்லேஜுங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தா அவுட்டு. இப்போ ஒரு திட்டலேருந்து 2 பேர் வந்து போனாங்க. அவங்களும் அமாவாசை ஜபத்துக்கு நாங்கள் கலந்துக்கிறோம். இப்போது இந்த சபையாராக ஒருமனப்பட்டு வராங்களான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இந்த கும்பல் வரதை பார்த்து சபையாருக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ ஏற்படுது. நல்லா பாருங்கள், நம்ம மேய்த்திருந்த கழுதையை உள்ள அதுதான் மேய்த்திருக்கும், நல்லா ஒரு உரிமையோடு இந்த ஸ்தலத்தில் தங்கியிருக்கும். கொஞ்சம் தாமதமாக எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க, சில மிருகங்களை ரொம்ப அன்பு அரவணைத்தான் என்ன பண்ணுமா, அதுக்கு ஒரு கேட்டகரி வந்துடுறாங்க, ஒரு பலப்பட்டு தான் மாறுதில்ல, அப்படியே அது பேக் ஆகும், திரும்பவும் கூப்பிட்ட பார்த்தா கூட திரும்ப அது சொந்த வேலையை செய்யாது, அப்படியே இருக்கும். தூரத்துலேருந்து ஒரு கழுதை பார்த்து நிற்குமா, இங்கே தான் நல்லா இலவசமான ஒரு ஆதாரம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த கழுதை உள்ளே வந்து அதை சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது இதுக்கு போகிறாங்க வந்துடும், இது கஷ்டம் வந்துடும், இதுக்கு நெருக்கடி வந்துடும், இதுக்கு பில்லி சூனிய மாதிரி கட்டுக்குள்ளே மாட்டிக்கொண்டு எத்தனை ஆத்தமாக கலங்கி தேய்ப்பாங்க. அப்போது விழும்படியாக நமக்கு வர பிரச்சனைகள் நம்ம மேற்கொள்ள முடியுமா என்று கேட்டால், அவரோடு நீ இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். அதுதான் ஆண்டவர் சொல்லுவார், இதோ வாசல்படியிலிருந்து தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு அவன் கதவுகள் திறப்பான் என்று வெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிக்கிறோம்.
அப்போ அந்த வாசல் படியில் நம்ம எப்படி இருக்கணும்? ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். அவரை பற்றி கொண்டு சோத்திர பலிகளை செலுத்தி கொண்டு இருக்கணும். அப்போ அநேக காரியங்களில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை துதிக்கப்படும்போது சங்கீத புத்தகம் 117 சங்கீதம் முதல் வசனம் ஆகணும். அநேக ஜாதிகள் நல்லா இருக்காங்க. அநேக ஜாதி கர்த்தரை துதிப்பார்கள். அநேக ஜனங்கள் அவரை போற்றுவார்கள். அநேக ஜாதிகள் அவரை துதிப்பார்களாம். அநேக ஜனத்தார் என்ன பண்ணுவாங்களாம்? இப்போ அநேக ஜாதியும் தன் ஜனமும் என்ன பண்ணும்? அவரை போற்றப்படும் போது கர்த்தர் சொல்ல தம்முடைய கிருபை உங்கள் மேலே பண்றாரு. அந்த கிருபையானது பெரிதானதா இருக்குன்னு சொல்லி சங்கீதம் ரொம்ப நல்லா இருக்கும். 117 சங்கீதம் 1 2 படிச்சு பாருங்க. அவர் கிருபை பெரிதா. அந்த கிருபையை அடைய தான் இந்த செய்தியை பார்க்குற நீ அன்பு சகோதரியா இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். கர்த்தர் நம்ம இடத்துல வர்றதுக்கு என்ன நோக்கங்கள் என்ன? அவரை நம்ம போற்றுவோமே, அவரை நம்ம ஜெபிப்போமே, அவரை நம்ம துதிப்போமே என்று சங்கீதம் 117 படி துதித்து பாருங்க, போற்றி பாருங்க. அவருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கும்போது பெரிதான வாழ்க்கையை உனக்கு கர்த்தர் மாற்றுவார். பார்க்குற அன்பு சகோதரியா இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். நான் நிறைய வசனத்தை எடுக்க விரும்பலை. ஏன்னா கழுதிகளை என்று சொல்லப்படும் போது எண்ணாங்கத்தில் ஒரு வசனம் 22 28 இருக்கும். கழுதிகளை ரொம்ப கண்டித்து நான் உணர்த்த மாட்டேன். கடினான உபதேசங்கள் சபைக்குள்ள இருக்குன்னு ஆசை தான். ஆனால் யாருமே இருக்கிறது கிடையாது. ஆனால் அந்த ஊழியக்காரர் அப்படி இல்லை. அவர் சீக்கிரம் ஸ்பீடாக போகணுன்னு அடிக்கப்பட்டதுனால என்னையா 3 தரம் அடித்த நான் என்ன தப்பு செய்யணும்? ஒரு கழுதியை தேடி வந்தான் சவுல் என்ற ஒருவன். அவனை கழுதை தேடி வந்தோடனே பார்க்கக்கூடிய சூழ்நிலை 1 சாமுவேல் 9 10 படிச்சீங்கன்னா அவனை பார்த்து சாலமோன் பேசின வார்த்தைகள் இதயமே மாற்றம் அடையுது. அப்போ அவன் இதயம் மாற்றும் போது அவனை ராஜாவை ஆக்கக்கூடிய கழுதியை தேடி வந்தவனை ராஜாவாக மாத்துறாரு. ஒரு கழுதியை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பவனியா வர்றாரு. மார்க்கில் இருக்கும் 11 அப்போ இந்த கழுதைகளுக்கு வித்தியாசம் நிறைய இருக்குதுங்க. கழுதையை கொடுத்து நிறைய பேசலாம். சுமை தாங்கி கழுதியை மகிமையின் கழுதையாக கர்த்தர் மாற்றினார். நீ இது வரைக்கும் சுமை தாங்கி கொண்டு வந்த என்னால் முடியல ஆண்டவரே நான் அறிக்கை செய்து விட்டால் மகிமையாக உன்னை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். பார்க்குற மகளாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம். நாளைக்கு அமாவாசை என்ன நடக்குமோன்னு சொல்லி அந்த சுமை தாங்கிக்கிட்ட தான் 1 சாமுவேல் புத்தகம் 20 4 வசனத்தின்படி தாவீதுக்கு விரோதமாக எவன் ராஜாவாக மாற்றினானோ, எவன் தன் மகளை கொடுத்தானே அவனே மரணத்துக்கு ஏதாக அவனை வகை தேடும் போது தப்பித்து கொண்டு வர நிற்கிற இடம் எதிரானா கர்த்தரிடத்தில் தான். நாளைக்கு அமாவாசை நான் இன்றைக்கு பந்தியில் இருக்குன்னு சொல்லி பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இந்த இரவு நீங்கள் பார்க்கும்போது நாளைக்கு அமாவாசையாவது உங்கள் சபைக்கு கடந்து போங்க, போய் ஜெபம் பண்ணுங்க இல்லையா? அதுக்காக குடும்ப ஜெபத்தை வைங்க. கர்த்தர் உங்களை அழிவில்லாமல் ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார். கர்த்தர் இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பார் என்று நம்பிக்கையோடு இந்த செய்திகள் அனுப்புகிறேன். உங்கள் உள்ளங்களில் அப்படி ஏதாவது கொடுக்கணும் என்று இந்த சபை இருந்தால் உங்களுக்கு எந்த வசனத்தை அனுப்புறனோ என் வசனங்கள் 888 வரும். அந்த வசனத்தின் வழியாக நீங்கள் காசு அனுப்பலாம், இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கலாம். ஏன்னா இந்த வருஷம் துவக்கும் போது தளம் போட்டாச்சு. இது வரைக்கும் 8 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த வேலையை ஒன்றையும் பூசும் இல்லை, தேய்க்கும் இல்லை, உயரம் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. மனிதன் தேவைக்காக தான் பேசுகிறான். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன் எப்படி பேசுகிறான்னா தன் தேவைக்காக பேசுகிறான். ஆனால் தேவை அறியாத ஒரு சபைக்கு எடுத்துன்னு போய் தன்னை பெருமைப்படுத்தி கொடுக்குறானே தவிர இல்லாத சபைக்கு கொடுத்து உதவி செய்ய ஒருவர் அல்ல. அப்படி உங்கள் உள்ளத்தில் கடவுள் பேசினார் என்று சொன்னால் ஆலயத்துக்காக குறைஞ்சி 1 லட்சத்துக்கு மேலாக, சும்மா சிம்பிளாக சொல்கிறேன், பெரிய செலவு 3 லட்சம் ஆகும். அந்த 3 லட்சத்துக்கு உங்களுடைய பங்கு எவ்வளோ இருக்குமோ கத்திரிக்காய் கொடுங்க. அந்த கழுதை கட்டுச்சில் என்னை 3 முறை அடித்தேன் என்று 3 முறை என்னிடத்தில் நீ பேசியிருப்ப. கத்திரிக்காய் கொடுத்து பாரு, உங்கள் வீட்டுக்கு ஒரு வழியாக வந்த சத்துருகள் 7 வழியாக கடந்து போகும். கத்திர உங்களை அலுவலாமல் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவையும் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம், சகலத்தை பொறுப்பட்டு போயிடும். நாம் பெருகேஸ்வரன் பிதா. ஆமென்.